முதல்ல ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இந்த வசனத்தை படித்து முழுசாக விளங்கிக்கிட்டு அடுத்து வீடியோக்குள்ளே போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுனுடைய சபையை பற்றி எழுதும்போது அவருடைய சபையில் சில விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களை போஷிக்கும்படியாக சொல்கிறார். எல்லாரையும் போஷிக்க சொல்லவில்லை, குறிப்பிட்ட சிலரை மட்டும் சொல்கிறார். குடும்பத்தில் 1-2 பேர் இருக்கிறாங்க, அதாவது பேரன் பேத்தி அந்த மாதிரி இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இளம் வயதிலேயே விதவையானால் அவங்களெல்லாம் நம்ப வேண்டாம், அவங்க மறுமணம் பண்ணிக்க சொல்லியும் சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் படித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விளங்கும். இப்போது குறிப்பிட்டு இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உத்தம விதவையாக இருந்து, அதாவது பவுல் இவர்களுக்கு கொடுக்குற சாட்சி, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில திருத்திக் கொள்ள வேண்டியது மாற்றிக்கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை என்றுதான் அதற்கு பொருள். அது மட்டுமல்ல, இவர்கள் சகலத்தையும் கர்த்தருக்காக விட்டார்கள், கர்த்தருக்காக இழந்தார்கள். இப்போது தனிமையாய் இருக்கிறார்கள், திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள். தன்னை சுற்றி தன்னை கவனிக்க, தன்னை விசாரிக்க, ஒரு கோளை தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க கூட பக்கத்தில் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட நிற்கதியான நிலைமை, வயதான நிலைமை. இந்த மாதிரி நிலைமையில் இருந்தும் கூட எந்த ஒரு மனுஷனையும் நம்பாமல் கர்த்தர் மேலேயே தங்களுடைய நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய மனக்குமுறலை மற்றொரு மனுஷனோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூட ஒரு மனுஷன் பக்கத்தில் இல்லை. ஆனால் இவங்கள் இரவும் பகலும் தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு நடந்த கொடுமைகளுக்கு நியாயம் விசாரிக்க கூட ஒரு மனுஷன் இல்லை, ஒரு அரசு இல்லை. அப்பேற்பட்ட நிலைமையில் இன்னும் கூட கர்த்தரை நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. இப்பேற்பட்டவங்க ஆதி சபையில் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற தலைமுறையில் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இவருடைய அப்பா வெறுங்கையில் முளம் போட்டு ஓஞ்சிட்டாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் காப்பார் காப்பார் காப்பார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி முக்கியமான வசனங்களை ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? இப்போ இவர் பேசுறது கேளுங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஆலயத்துக்கு தொடர்ந்து அழுது கொண்டே வந்து கொண்டிருக்கிறீங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், உன் நிந்தையை நான் மாற்றுவேன், உன் நிந்தையை மாற்றுவேன். இந்த ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி போய் தீர்க்க தரிசனங்களை கேட்டு 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 அழுத்து போய் இருக்கிறாங்கப்பா. நீ தனி அறைகளில் நீ படுகிற ஒவ்வொரு வேதனையையும் நான் கண்டு நான் பதில் செய்வேன், உன் தலையை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have a God who sees our secret. நாம் அந்தரங்கத்தில் படுகிற வேதனையை காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆனால் எனக்கு கேட்கறதுக்குன்னு யாருமே கிடையாது. ஒரு அனாதையை போல நான் இருக்கேன். இதை போன்று கைவிடப்பட்ட ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உங்கள் சபையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நான் படுற பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், பாட்டாலேயே லெஃப்ட் அண்ட் ரைட் கிடைக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இதில் தலையிடுறதே இல்லை. ஏன்னா உங்கள் பகுத்தறிவு அவ்வளவு கேவலமாக இருக்கும். தேவையில்லாமல் உங்கள் வருமானம் பாதிக்கப்படும் சொல்லி இதை கண்டுக்கிறதே கிடையாது. நான் தனியாக அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாத, உன் பரம தகப்பன் உன்னை ஒரு நாள் நான் திக்கற்றவனா விடவே மாட்டேன். நீ அனாதையாக மாறுவதே கிடையாது. இவங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தரும் இவங்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தனிந்து போகிற நாட்கள். இதையும் உங்கள் அப்பங்காரன் மனசாட்சியே இல்லாமல் சகலமும் உன் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு உன் வாயை அடிச்சுட்டு அமுச்சிருவார். எது என்னவோ போகட்டும், உங்கள் அப்பங்காரன் சேர்த்த சொத்தை விட பாவத்தையும், சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுடைய இரத்த பழியும் நிறையவே சேர்த்து வச்சிருக்காரு. உன்னோட பரம தகப்பன் என்றென்று உயிரோடு இருக்கிறார். உனக்காய் நியாயம் விசாரிப்பார், உனக்காய் வழக்காடுவார், உனக்காய் நியாயம் விசாரிப்பார், உனக்காய் வழக்காடுவார். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த விதவைகளின் வாழ்க்கை தரம் வழக்குகள் பற்றி பேச போனால் அதனுடைய ஆழம் நிறையவே இருக்குது. உங்களுக்குள்ளே வழக்கு உண்டானால் அது பரிசுத்தவான்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது.
உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்த்து வைக்க விவேகி ஒருவனாகினும் இல்லையா? இதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இது எங்கள் வேலை இல்லை, ஊழியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இது உங்கள் வேலை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு கை நீட்டி தசம்பாகம் வாங்குறீங்க? இந்த விதவைகள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இது வெளியில் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது, கோர்ட்டு படியும் ஏற முடியாது. எங்கே போனாலும் ஒரு கேஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய வேல்யூ குறைஞ்சபட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் அது எடுக்கலாமா இல்லையான்றது யோசிக்கவே செய்கிறாங்க. வெளியில் ஊழல் அவ்வளவு தலைவிரிச்சே ஆடுது. நீடிய சாந்தம், நீடிய பொறுமை என்று சொல்லி காத்திருந்து வருஷங்கள் கடந்து போய்விடும். அதுக்கு சம்பந்தப்பட்டு இவர்களுக்காக பேச வேண்டிய நபர்களும் இறந்து போயிருப்பாங்க. இல்லை இவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியவர்களும் இறந்து போயிருப்பாங்க. இருக்கிறவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற நிலைமை வரும்போது கஷ்டத்தை சொல்லிக்க கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மீறி சொன்னாலும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மானம் மரியாதையும் காற்றுல பறக்கும். ஏதோ 1-2 பேர் கேட்டாலும் கூட மறுபடியும் இன்னொரு கட்டத்தில் எந்த காரணமும் இல்லாமல் அவங்களே இழுத்து போட்டு அடிக்க வருவாங்க. இவங்கள பார்த்து இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இப்படி வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க பின்னால் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ற ஒரு அசட்டு தைரியம்தான். போதாத குறைக்கு உன் வீட்டாரே உன் சத்துரு. அப்படி இருந்தால் இனி நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் பாஸ்டர்கிட்ட போய் நில்லு, காதலையே வாங்க மாட்டார். பிரசங்கம் பண்ணுறது மட்டும் பாருங்கள். யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு. இல்லை சகலமும் உன் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதுன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னுடைய அந்தரங்கத்தில் நீ படுற வேதனைகளை கர்த்தர் கண்டு உனக்கு பலன் கொடுப்பார். மோசம் போகாது அருமையான சகோதரனே, சகோதரியே. இவங்க தலைமுறைகளை கடந்து இதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெறுங்கையில் முளம் போட்டுக்கினே இருப்பாங்க. இவங்களுக்கு விசுவாசனுடைய கஷ்டம், பாரம், பசி, பட்டினி இவங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இவங்களுக்கு என்ன முக்கியம்னா 200 கோடி ரூபாயில் எப்படி ஒரு கட்டடம் கட்டணும், இது மட்டும்தான் பிரச்சனை. உன் பசி அவங்களுக்கு பொருட்டே இல்லை, உன் பிரச்சனை அவங்களுக்கு பொருட்டே இல்லை. நேரில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள், இது எல்லாம் எங்களுடைய ஊழியம் கிடையாது, இது எங்கள் தரிசனம் கிடையாது, இது எங்கள் அழைப்பு கிடையாது அப்படின்னு பேசி உங்களை துரத்தி விட்டுருவாங்க. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. இவங்க சூடுண்ட மனசாட்சி உடையவர்கள். எச்சரிக்கையாயிரு, மோசம் போகாதே.